ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் 9th ஃப்ளோரில் இருக்கும். 9th ஃப்ளோரில் புதுசாக ஸ்போர்ட்ஸ் ஜோனுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. எங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னா, நாங்கள் வந்து ஷட்டில் பேட் இருக்குது வீட்டில், ஆனால் கார்க்கு இல்லை, அதை வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ 9th ஃப்ளோர் போங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ போய் பார்த்தா தான் நல்லா சூப்பராக டெக்காத்லான் மாதிரியே வந்து செட்டப்பில் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஒரு பேக் ஃபுல்லாக இருக்க கார்க்கு வந்து 1200 ரூபாய் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் 30 ரூபா கார்க்கு 2 வாங்கினேன். சாய் கவினும் நித்திலாவும் அந்த ஃப்ளோருக்குள்ளே போனதுமே ரொம்பவே ஜாலி ஆகிட்டாங்க. சாய் கவினுக்கு கண்ணெல்லாம் அந்த பால் மேலே தான் இருந்தது. நிறைய பால் இருந்தது, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பாலு, த்ரோ பாலுன்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பாலும் வச்சுருந்தாங்க. கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருந்தது. அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. ஸ்விம் சூட்லாம் பார்த்தீங்கன்னா டெக்காத்லானில் வந்து 1500 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து 1000 ரூபாய்க்கே வந்து நல்லா இருந்தது. நானும் நித்திலாவும் அங்கே இருக்க ஷட்டில் பேட் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கேட்டிங் வீலு அதுவும் அங்கே வச்சுருந்தாங்க. அது போட்டு கூட நிறைய பசங்க வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்காத்லானில் எப்படி வந்து நம்ம விளையாடி பார்க்கலாமோ அதே மாதிரி தான் இங்கேயும் விளையாடி பார்க்கலாம். யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்க கிரிக்கெட் பேட்டை பார்த்தோன்னே அவருக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல இருக்கு. அதுலேருந்து ஒரு பேட் எடுத்தார், MRF பேட் தான் எடுத்தார். எடுத்துட்டு நல்லா ஜாலியாக வந்து விளையாடுற மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அடிக்கடிக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டராக இருக்க வேண்டியது, சின்ன வயசில் என்னை என்கரேஜ் பண்ணல, அதனால தான் நான் வந்து விளையாட முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சைக்கிள்லேயும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சின்ன பசங்க சைக்கிளும் இருந்தது, அடல்ட் சைக்கிளும் இருந்தது. எல்லாமே ரேட்லாம் வந்து ரீசனபிளாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டேபிள் டென்னிஸ் விளையாடுற போர்டு, கேரம் போர்டு எல்லாமே இருந்தது. ஸ்போர்ட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல ட்ராம்போலின் பெட் மாதிரி, அதுவுமே அங்கே இருந்தது. இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, கிட்ஸுக்காக சின்னதாக ஒரு கேம் ஜோன் மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா பைக்லாம் வச்சுருந்தாங்க. நித்திலாவும் சாய்க்கியும் ஆளுக்கு ஒரு பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நித்திலா வந்து, அப்பா என்னப்பா இந்த பைக் ஒரே இடத்துல நிற்குது, போகவே மாட்டேங்குது, எனக்கு இந்த டோக்கன் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரின்னு டோக்கன் வாங்குறதுக்காக போனோம். டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு தான். ஒரு டோக்கன் வந்து 20 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இந்த பைக் விளையாடுறதுக்கு வந்து 2 டோக்கன் போடணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எப்போவுமே மால்லாம் போனால் நித்திலா வந்து அந்த ஸ்லைட்லாம் இருக்க மாதிரி ப்ளே ஏரியாவுக்கு மட்டும்தான் போவா. இந்த மாதிரி கேம்ஸ் எனக்கு போனதே இல்லை. அதனால் அவங்க அப்பாவும் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு. டோக்கன் வாங்கிட்டு வந்த உடனே அவளுக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. ஐயா ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவங்க அப்பா அந்த இதில் வந்து டோக்கனை போட்டார். போட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுட்டே இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். இது வந்து ஆன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, நான் அதையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தோம். மறுபடியும் அவரே வந்து எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணி கொடுத்தாரு. இதில் வந்து நம்ம கார்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் போல இருக்குது. டிசைனு, அது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக அது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. அவரே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. நித்திலாக்கு வந்து அந்த ஆக்சிலரேட்டர் வந்து அவர் சரியாக திருப்ப முடியல. அதனால் நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து விளையாடினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போய் விளையாடினேன். எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னவோ நிஜமாவே பைக் ஓட்டுற மாதிரியே இருந்தது. இந்த ரோட்லலாம் போகும்போது அப்படியே அது கிராஷ் ஆகும்போதெல்லாம் ஐயோ சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தோம். நித்திலாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணா. சாய் கவின் பைக் ஒரே இடத்துல நிற்கிறத பார்த்து அந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னம்மா என் பைக் மட்டும் ஒரே இடத்துல நிற்குது, நீங்கள் மட்டும் நல்லா ரோட்டில் போகிறீங்களேன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த கேம் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேஸ்கெட் பால் மாதிரி கேமு, அதுக்கப்புறம் கன் ஷூட் பண்ணுற மாதிரி கேமு அதுவுமே வந்து அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் போனப்போ ஒரு 2 பேர் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் காலியாகவே இருந்தது. கடைசியாக பைக் கேமில் வந்து 8th ரேங்கோட முடிச்சிட்டோம். பைக் விளையாடி முடித்தோடனே சாய் கவின் நித்திலாவும் சைக்கிள் ஜோனுக்கு போயிட்டாங்க. சரி, சைக்கிளில் கொஞ்சம் நேரம் பசங்களை ஓட்ட விடுவோம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். நித்திலா பெரிய சைக்கிள் வேணாம், எனக்கு சின்ன சைக்கிள் தான் வேணும்னு சொல்லிட்டு அதில் ஏறி உட்காந்துக்கிட்டா. சாய் கவின் வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைக்கிளில் ஏறி உட்காந்துக்கிட்டான். இதை பாருங்களேன், இந்த மாடல் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு பைக் மாடலில் இருக்குது. இதை பார்த்த உடனே நித்திலா வந்து, அம்மா என்ன இதில் உட்கார வைங்க, நான் இதில் ஓட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தொல்லைப்படுத்திட்டா. சரி, சாய் கவினை எழுப்பிட்டு அவளை உட்கார வச்சாச்சு. அவளுக்கு அந்த சைக்கிள் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. அவள் காலுக்குமே வந்து அது வந்து ரொம்பவே குட்டியாக இருந்தது. ஆனாலும் அவள் அதை விடாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தா. அங்கே வந்து 2-3 பசங்கள்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவளை பார்த்து. அவள் யார் சிரித்தாலும் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருந்தா. எனக்குமே வந்து சைக்கிள் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. 11th 12th தான் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சைக்கிளே ஓட்டல. அந்த சைக்கிள்லாம் பார்த்த உடனே எனக்குமே ஆசையாக இருந்தது. ஆனால் கீழே விழுந்துட்டா ஒரே அசிங்கமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணல. இந்த ஃப்ளோர் ஓப்பனாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் கப்பு ஷீல்டுலாம் வந்து ஒரு ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தாங்க. சும்மா பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா 38 ரூபாலேருந்தே ஷீல்டுலாம் இருந்தது. இந்த கப்பெல்லாம் வந்து 50 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் சூப்பராக இருந்தது. இதில் இருந்து ஒரு 10 எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிடலாம் போல இருக்கே, அந்த மாதிரி இருந்தது. நல்லா அழகாக இருந்தது.
நீங்கள் போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த 9th ஃப்ளோர் போங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. டெக்காத்லான் கம்பேர் பண்ணும்போது எல்லா ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.